السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فاصبر كما صبر أولو العزم من الرسل. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய இந்திய நாட்டினுடைய மிக பழமை வாய்ந்த பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் விஷமிகளால், தீய சக்திகளால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாம் வாழ்கிற காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் இப்படி தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம், சோகம். அல்லாஹ் இதுபோல ஒரு காட்சியில் எப்போதும் நடைபெற்று விடாமல் பாதுகாத்தல் புரிவானாக. உலகமெங்கிலும் இருக்கிற மஸ்ஜிதுகளை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. ஒரு மஸ்ஜிதுக்கு பதிலாக பல்லாயிரம் மஸ்ஜிதுகள் உருவாவதற்கும் அதை உருவாக்குவதற்கு நம்மை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி வைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. பாபர் பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட போது அது ஒரு பள்ளிவாசல் உடைப்பு என்று மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்கிற கேள்வியை ஏற்படுத்தியது. முஸ்லிம்களுடைய உதயத்திலே ஒரு பெரிய அவநம்பிக்கையையும் அந்த நிகழ்வு ஏற்படுத்தியது. அன்று ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பில்லாத உணர்வும் அந்த அவநம்பிக்கையும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்வதானால் அது இன்னும் அதிகரித்திருக்கிறது. இப்போது அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி அதை திறப்பு விழா செய்யப்போவதாக பட்டோபடமாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் அதை அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் கவனிக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த கோயில் திறப்பு விழாவில் இந்து மதத்தினுடைய பல பெரிய தலைவர்கள், மத தலைவர்கள் நாங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது என்று புறக்கணித்திருக்கிறோம். பல சங்கராச்சாரியார்கள் இந்த திறப்பு விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன காரணம்னா, சாமி வைக்கப்படக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்திற்குள்ளார, இதே கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க, இந்த ரூம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதற்குள்ளே அதற்கான தகுதி படைத்தவர்களை தவிர வேறு யாரும் போகக்கூடாது. இப்போது அங்கே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதில் நம்முடைய பிரதமர் அதில் பிரதிஷ்டை செய்வதாக செய்திகள் வருகிறது. அப்படி செய்யும் போது அது சமயத்தின் மரபுகளுக்கு மாற்றமானது, இந்து சமயத்தினுடைய தத்துவங்களுக்கு மாற்றமானது. அதனால் நாங்கள் அந்த விழாவை புறக்கணிக்கிறோம் என்று சில சங்கராச்சாரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வேறு சில பேர் இப்போ கட்டப்பட்டிருக்கிற கோயில் அப்படிங்கிறது பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அதே இடத்தில் கட்டப்படலை. பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுடைய இடமும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் கோயில் பிரதானமாக கட்டப்பட்டது அந்த பள்ளிவாசல் இடித்த இடத்துல இல்லை, தள்ளித்தானே கட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுக்காக ஏன் நீங்கள் இந்த கோயிலை இந்த பள்ளிவாசலை இடிச்சிங்க? 2 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் கோயில் கட்டிருக்கீங்களே, அப்படி இருக்க பள்ளிவாசலை ஏன் இடித்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியை எழுப்பியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்களை சார்ந்தவர்களே எழுப்பியிருக்கிறார். அத்தோடு வேற பல கருத்துக்களும் இங்கே நம்முடைய இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை பார்க்கிற போது வெளியில் என்ன தோற்றம் இருக்கிறதுன்னா, மத்திய ஆளுகிற அரசு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதோ என்பது போன்ற அளவுக்கு ஒரு அரசு விழா போல இந்த நடைபெறுகிறது. இதற்காக
மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை விடப்பட்டது. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு விடுமுறை விடுவது சாதாரணமாக வழக்கம். ஒரு கோயில் திருவிழானா அல்லது ஒரு தர்கால ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு விடுமுறை கொடுப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரு அரை நாள் விடுமுறை அப்படிங்கிறது தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெருசாக அரசின் சார்பிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நம் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி திருப்பதி முர்மு அவர்கள் அழைக்கப்படலை. அது ஏன்னா அவங்க பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவங்க, அதனால் அவர்கள் அழைக்கப்படவில்லை என்றெல்லாம் பல விமர்சனங்கள் இதில் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இதில் ஏதோ ஒரு பெருமை போல இப்போது இந்த திறப்பு விழாவை மிக விமர்சையாக நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில நாம குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னன்னா, இந்த கோயில் திறப்பு விழாவை பலரும் அங்கீகரிக்கிறார், சகஜமாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிற எண்ணம் சில பேர்கிட்ட இருக்கு. ஆனால் இந்த அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, உச்ச நீதிமன்றம் கோயில் கட்டிக்கொள்ள அனுமதி கொடுத்தது, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது, அதன் அடிப்படையில் தான் இது நடக்குது என்று அதற்கு காரணம் சொல்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1992 டிசம்பர் 6 பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தவறு என்று உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு. 2019 வருஷம் நவம்பர் 19 பாபர் மஸ்ஜித் வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போது அந்த தீர்ப்புல பல விஷயங்கள் சொன்னாங்க. அதிலே ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம், பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தவறு என்று அந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டது. தவறு என்று சொன்ன பிறகு எங்க கோயில் கட்ட அனுமதிச்சீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் அதை ஆசைப்படுறாங்க, அதை அவங்க நம்புறாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் கோயில் கட்டிக்க அனுமதிக்கிறோம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்ப பள்ளிவாசலை இடித்தது தவறு என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதன் பிறகு அங்க ஒரு கோயிலை கட்டிட்டு பெருமை அடிக்கிறதுல எந்த நியாயமும் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இன்றைய இந்த ஜும்மா உரையில நாம பார்க்க, ரொம்ப ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா அந்த வேலைகள் எல்லாம் நடக்கிற போது நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய மனக்குறை இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ங்கிறவங்க சாமானிய எண்ணிக்கையில் அல்ல, 23 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இங்கே இருக்கிறார். பல மாநிலங்களில் அவர்கள் பெரும்பான்மைக்கு சற்று பக்கத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த மக்களுடைய மனோ உணர்வுகள் எவ்வளவு தூரம் காயப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளாமல் பெரும் ஆடம்பரமாக இந்த நிகழ்வு நம் எல்லோரின் சார்பாக ஆட்சி செய்கிற மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கும் மேல இன்னும் மக்களை துன்புறுத்துகிற வகையில யார் அந்த திருவிழா நடைபெறுகிற நேரத்தில் பள்ளிவாசல்களில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட வேண்டும் என்று அவர்கள் ஒருத்தர் சொன்னார். அப்படி சொன்ன போது இந்தியாவை ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறவர்கள், எல்லா மக்களுக்கும் பொதுவான பொறுப்பில் இருக்கிற பிரதமர், எல்லா மக்களுக்கும் பொதுவான பொறுப்பில் இருக்கிற உள்துறை அமைச்சர், எல்லா மக்களுக்கும் பொதுவான பொறுப்பில் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்று கண்டிக்கணும், ஒரு வார்த்தை கண்டிக்கணும். இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற போது உள்ளபடியே முஸ்லிம்கள் உள்ளம் குமுறாமல் இருக்க முடியாது. அப்ப நாம இந்த நேரத்தில் சிந்திப்பதற்கான சில விஷயங்களை இந்த உரையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதுல முதல் விஷயம், இந்த பாபர் பள்ளிவாசலை பற்றி வரலாறு என்ன சொல்லுது நமக்கு தெரியுமா இல்லையா? ஏன்னா மத்திய அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவங்க தான் அவங்கள இருக்கக்கூடிய உயர் ஜாதிக்காரங்க ரொம்ப படித்தவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாக்குமெண்ட்டுகளிலேயும் அவர்களை சார்ந்த கருத்துக்களை புகுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக யாராவது ஒரு தகவல் வேணும்னா
விக்கிபீடியாவில் இன்டர்நெட்டில் தான் தேடும். அப்படி தானே, என்ன தகவல் வேணும்னாலும் இன்டர்நெட்டில் தேடி பார்க்கறது பழக்கம். நீங்கள் அப்படி தேடி பார்க்கிற எல்லா இடத்திலும் பொய்யான தகவல்கள் பதியப்பட்டிருக்கு. இங்கே பாபர் பள்ளிவாசல் விஷயமாக இருக்கட்டும், அந்த ராமர் கோவில் விஷயமாக இருக்கட்டும், இதில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றிய செய்தியாக இருக்கட்டும், அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்திகளை பரப்பி வைத்திருக்கிறார். அப்ப அது என்னங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இதில் இருக்கிற உண்மை தெரியாமல் போகும். இப்ப நாமும் அதை பற்றி தெரியாமல் போய்விடக்கூடாது. இதில் என்ன நடந்துச்சு, பாபர் பள்ளிவாசல்ங்கிறது என்ன நடந்துச்சு, அதை நாமும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். 1528வது வருஷம், அதாவது இன்னையிலிருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா நமக்கு வருஷம் ஞாபகத்தில் வைக்கிறது, எண்ணிக்கை ஞாபகத்தில் வைக்கிறது கஷ்டம்னா கூட ஒரு 500 வருஷத்துக்கு, இது 2000வது வருஷம், 1528வது வருஷம் பாபர், முகலாய சக்கரவர்த்தி பாபர் டெல்லியை கைப்பற்றிய பிறகு அவருடைய படைத்தளபதியாக இருந்த மீர் பாக்கிங்கிறவரு அயோத்தியிலே ஒரு பள்ளிவாசல் கட்டினார். அந்த பள்ளிவாசல் தான் பாபர் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை கட்டியது பாபருடைய படைத்தளபதி மீர் பாக்கி கட்டினார். கட்டினது எப்ப, 500 வருஷத்துக்கு முன்னாடி 1518 கட்டினார். அப்ப அதுக்கு பின்ன அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, முகலாய சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்த காலகட்டம். இந்தியாவில் எல்லா சமயத்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்த காலகட்டம். அதுதான் வரலாறு. நீங்க இந்திய வரலாறு படிச்சீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லுவார்கள், துல்லியமான ஆதாரப்பூர்வமான வரலாறுங்கிறது முகலாயர்களுடைய வரலாறு தான் இந்தியாவில் இருக்கிறது. காரணம் என்னன்னா, முகலாய மன்னர்கள் டைரி எழுதி வச்சிருக்காங்க, வரலாறு எழுதுறவங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க, இலக்கியம் எழுதுகிறவர்களை ஆதரிச்சிருக்கிறார்கள். அப்படி அக்பர் காலத்தில் ராமாயணத்தை எழுதினார் துளசிதாசன்கிறவர். ராம் சரித மானஸ் அப்படிங்கிற ராமாயணத்தை எழுதினவர், முதல்ல ராமாயணத்தை எழுதினவர் துளசிதாசன். அவர் சுதந்திரமாக ராமாயணத்தை எழுதி வெளியிட அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது, அதை இடித்து விட்டு தான் அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று இருக்குமானால் அவர் அதை வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருப்பார். ஏனென்றால் பல வரலாறுகள் அப்படி பதிவு செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதுபோல ஒருவேளை இப்படி ஒரு இடிப்பு நடந்திருக்குமானால் பாபருடைய படைத்தளபதி மீர் பாக்கி ஒரு கோயிலை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டி இருப்பாரானால் அது நிச்சயமாக பதியப்பட்டிருக்கும். ஏன்னா ராமாயணமே அதற்கு பிறகுதான் எழுதப்படுகிறது. அப்ப பாபர் பள்ளிவாசல் அங்கே கட்டப்பட்ட போது அங்கே எந்த சர்ச்சையும் இருக்கல. 350 வருஷமாக இந்தியாவினுடைய வரலாற்றில் 350 வருஷமாக அந்த பள்ளிவாசல் விஷயத்தில் எந்த சர்ச்சையும் இருக்கல. அதற்கு பிறகு 1857 பிரிட்டிஷ்காரங்க கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆட்சி செய்கிற போது முதல்ல ஒரு பிரச்சனை வருது. யாருமே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க தயாராக இருக்கல. அவங்கள்ட்ட துப்பாக்கி இருந்துச்சு, அவங்கள்ட்ட பீரங்கி இருந்துச்சு. இங்கிலீஷ்காரங்களை யாருமே எதிர்க்க தயாராக இருக்கல. இப்ப எப்படி எந்த ஒரு பிரச்சனைனாலும் முஸ்லிம்கள் முன்ன வர்றாங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்க முதல்ல முன் வந்தவங்க முஸ்லிம்கள் தான். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் காரணமா இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க பன்றி கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்துமாறு வீரர்களிடத்துல சொன்னாங்க. பன்றி கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை நாங்க பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு முஸ்லிம் வீரர்கள் அதை எதிர்த்து கலகம் செய்தார்கள். அப்படி கலகம் செய்த போது அவர்களோடு இந்தியாவில் இருந்த இந்துக்களும் சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு சிப்பாய் கலகம்னு பேர். நம்முடைய இந்திய நாட்டுடைய வரலாற்றை எழுதுகிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதுதான் முதல் சுதந்திர போர், நம்ம நாடு விடுதலை பெறுவதற்கான முதல் சுதந்திர போர் அதுதான் சொல்லுவாங்க. இது 1857 நடந்துச்சு. இந்த சிப்பாய் கலகம் நடக்கிறதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு உறுத்திச்சு. இப்போ அவன் என்ன பண்ணா, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குங்கிறத திட்டமிட்டு யோசிச்சாங்க. அதற்கப்புறம் ஒரு அஜெண்டாவாகவே எடுத்துக்கிட்டு நாடு முழுவதும் பல இடத்திலும் பலவிதமாகவும்
இந்து முஸ்லிம்களுக்கு இடையில எங்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தினாங்க. அப்படி பெருசுபடுத்துற நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் தான் அயோத்தியில் இருந்த பாபர் பள்ளிவாசல். பாபர் பள்ளிவாசலை பீர்பாக்கி கெட்டினாரு. கெட்டும் போது கிட்டத்தட்ட அது 3 ஏக்கரால இருந்துச்சு, 2.25 ஏக்கரால அது இருந்துச்சு. ஒரு பெரிய இடத்துல இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த ஊர்ல இருக்கிற இந்துக்கள் சில பேருக்கு பிடிக்கல, அவங்களுடைய கண்ணை உறுத்துச்சு. ஏன்னா பள்ளிவாசல் கட்டப்பட்ட காலத்துல நிறைய மக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மக்கள் வெளியேறிய பிறகு கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா பள்ளிவாசல் பெருசா இருக்கு, இடம் 3 ஏக்கர் நிலம் இருக்கு. இது அங்க இருக்கிற இந்துக்களுக்கு அது பிரச்சனையாச்சு. அவங்க அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாபர் பள்ளிவாசல் கட்டப்பட்டு 350 வருஷங்களுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியினால் உருவாக்கப்பட்ட ஒரு கோஷம் தான் இது ராமர் பிறந்த இடம் அப்படிங்கிற கோஷம். இந்த கோஷத்துல சில பிரச்சனைகளை சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவங்க உருவாக்குனாங்க. ஆனா ஆங்கில அரசு அதுக்கு ஒத்துக்கல. அது பள்ளிவாசலாகவே நடைமுறையில் இருந்துச்சு. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கணும். 1949 சுதந்திரம் வாங்கி 2 வருஷம் கழிச்ச பிறகு 49 டிசம்பர் 22ஆம் தேதி இஷா வரைக்கும் அந்த இடத்துல தொழுகை நடந்துச்சு. வரலாற்று பூர்வமாக உறுதியாக பதிவு செய்யப்பட்ட விஷயம். 1949 டிசம்பர் 22ஆம் தேதி இஷா வரைக்கும் தொழுகை நடந்துச்சு. இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுடைய பொறுப்பாளராக இருந்தவர் பள்ளிவாசலை பூட்டிட்டு வீட்டுக்கு போனாரு. அவர் போன பிறகு சில பேர் அதற்கு பள்ளிவாசலுக்கு உள்ளே திருட்டுத்தனமாக நுழைஞ்சு ராமருடைய சிலையையும் சீதையினுடைய சிலையையும் உள்ளே கொண்டு வந்து வைத்தார்கள். 1949 சுதந்திரம் வாங்கி 2 வருஷத்துக்கு பிறகு. அப்ப மத்தியில் இருந்த அரசு காங்கிரஸ் அரசு உள்ளூர்ல இருந்தது. ஃபைசாபாத் மாவட்டத்துக்குள்ள இந்த அயோத்திங்கிற ஊர் வருது. உள்ளூர்ல இருந்த கலெக்டருக்கு அந்த அரசு சொல்லிச்சு இந்த சிலைகளை வெளியே எடுத்துரு. அது கொண்டு வந்து யாரோ தெரியாது வச்சுட்டு போயிருக்காங்க, விஷமத்தனமா வச்சுட்டு போயிருக்காங்க, சிலையை வெளியே எடுத்துருன்னு சொன்னார். அந்த ஃபைசாபாத் மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருந்த KK நாயங்கிறவர் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, இதை எடுத்தா தகராறு வந்துடும், பெரிய கலவரம் வெடிச்சிடும், அதனால இதை எடுக்க முடியாதுன்னு சொன்னார். எடுக்க முடியாதுன்னு சொன்ன அந்த ஆளு செஞ்ச அடுத்த வேலை காலையில பள்ளிவாசலை திறக்க கூடாதுன்னு பள்ளிவாசலுக்கு அவர் கூட்டு போனார். இப்போ ஃபைசாபாத் மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருந்த KK நாயர் அநியாயமாக உள்ள வைக்கப்பட்டிருக்கிற சிலையை எடுத்து வெளியே போடாம அந்த பள்ளிவாசலுக்கு கூட்டுப்பட்டார். இது எல்லாமே துல்லியமாக அரசு பதிவுகளில் பதிவாகி இருக்கிற வரலாறு. அது பூட்டு போடப்பட்டது சுதந்திரம் வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம். அதன் பிறகு தொடர்ந்து அது பூட்டப்பட்டிருந்துச்சு. 1986 அப்பவும் மத்தியில காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. உள்ள வச்சிருக்கிற சிலை சும்மா இருக்குது. எப்பவுமே இது சில இந்துத்துவ சக்திகள் செயல்படுற வேலை. சிலை சும்மா இருக்குது, சும்மா இருக்கக்கூடாது, சிலையை வழிபட்டாகணும் அப்படின்னு கோர்ட்ல தொடர்ந்து முறையிட்டாங்க. அப்படி முறையிட்டதன் அடிப்படையில் 1986 சிலைகளை வழிபட கோர்ட்டு அனுமதிச்சு. அப்படி அனுமதிக்கும் போது அந்த சிலைகள் பள்ளிவாசலினுடைய முன்புற வராந்தாவில் வைக்கப்பட்டிருக்கு. சிலைகளை வழிபட அனுமதித்த நீதிமன்றம் பள்ளிவாசலுக்குள்ளே தொழுவதற்கு முஸ்லிம்களை அனுமதிச்சிருக்கணும். ஆனா தொழுகைக்கு முஸ்லிம்கள் அனுமதிக்கல. அது பூட்டப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. 86 சிலைகளை வணங்க அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் கோயில் கட்டுறது அப்படின்னு முயற்சியில சில இந்துத்துவ அமைப்புகள் இறங்கினாங்க. அப்படி இறங்கும் போது உள்ள நுழைய முடியாது, ஏன்னா அது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பள்ளிவாசல் வளாகத்துக்கு வெளியில கோயில் கட்டுகிற முயற்சியை தொடங்குறதுக்காக 1989 சிலானியாஸ்ங்கிற பேர்ல நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ராமர் பெயரில் எழுதப்பட்ட செங்கல் நாடு முழுக்க கொண்டு போகப்பட்டது. நாம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், கொஞ்சம் வயசுல இருக்கிறவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எல்லா நாட்டினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் செங்கல் கொண்டு போனோம். இந்த கொண்டு போன செங்கல்ல வச்சு பாபர் பள்ளிவாசலுக்கு வெளியில அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சின்னு 1989 நடந்தது.
அதுக்கப்புறம் தான் 1990 அத்வானி, நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி, அவர் பெரிய ஒரு ரத யாத்திரை நடத்தினார். அந்த ரத யாத்திரையின் விளைவாக நாட்டில் மிக பல மோசமான நிகழ்வுகள் நடைபெற்றதை பார்க்கிறோம். இப்போ ரத யாத்திரை நடத்தினார். 1990 அவர் ரத யாத்திரை நடத்தினார். இடையில அவரை தடை செய்து அவருடைய பேரணியை தடை செய்து அவரையும் கைது செய்தார். அதுக்கப்புறம் பெரிய குழப்பமெல்லாம் நடந்துச்சு. அதே 1990 வருஷம் அக்டோபர் மாசத்துல மீண்டும் ஒரு பெரிய ஒரு கலகக்காரர்களுடைய ஒரு குழு பெரிய கூட்டமாக பல்லாயிரம் பேர் அதே அயோத்தியில வந்து கூடினாங்க. கூடிய போது அது சட்டத்திற்கு புறம்பானது என்று சொல்லி அப்போதிருந்த முலாயம் சிங் அவர் எச்சரித்தார். அப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் முலாயம் சிங். அவர் எச்சரித்தார், இது சட்டத்துக்கு புறம்பானது, இங்கு கூடக்கூடாது, உள்ளே சிலைகளை வழிபட மாத்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, வேறு எந்த அனுமதியும் கிடையாது, இங்க சட்டத்துக்கு புறம்பாக கூடுவது கூடாதுன்னார். எந்த சட்டத்திற்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்போதும் கட்டுப்பட்டதில்லை. சட்டத்துக்கு மீறி கூடுனாங்க. கூடுவது மாத்திரமல்ல, அங்கிருந்த போலீஸ்காரர்களை அடித்தார்கள். போலீஸ் வாகனங்களை அவர்களாகவே ஏறி, போலீஸ்காரர்கள் இருக்கிற வாகனத்தை டிரைவரை தள்ளி விட்டுட்டு அவர்களாகவே ஏறி போலீஸ் வாகனத்தை உடைத்துக் கொண்டு உள்ளே போக முயற்சி செய்தார். அப்ப முலாயம் சிங் யாதவனுடைய அரசு துப்பாக்கி சூடு நடத்த அனுமதித்தது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த வன்முறைன்றது எல்லோரும் குறிப்பிடுகிறார். பெரிய வன்முறை கலவரம் உருவாச்சு. இப்ப துப்பாக்கி சூடு நடத்த இந்த அரசு உத்தரவிட்டது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் எத்தனை பேர் என்பதற்கு கணக்கு இருக்கு. 12 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஆனா சகோதரர்களே, நீங்க இப்பெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூட்டில் பல நூற்றுக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய சடலங்கள் சரை நதிக்கரையில் மிதந்து வந்தன அப்படின்னு இன்னைக்கு எழுதியிருக்கிறான். நீங்க இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்ப இந்துக்களுக்கு இடையே ஒரு வெறி உணர்வை ஊட்டுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இது நடந்துச்சு 90 அக்டோபர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது முறையாகவும் முயற்சி செய்தார். அதற்கு இடையில உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு மாறி இருந்தது. முலாயம் சிங் அவர்கள் வெளியே சென்று கல்யாண் சிங் என்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் ஆட்சியில் இருந்தார். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. அப்படி இடிக்கப்பட்ட போது நாடு முழுக்க பெரும் கலவரம் வெடித்தது. 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார். முஸ்லிம்கள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள். 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார். அப்படி கொல்லப்பட்ட உடனே, இந்த பெரிய நிகழ்ச்சி வந்த உடனே, இந்த இடிப்பு வழக்கை விசாரிப்பதற்காக மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு லிபரல் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை நியமித்தது. அந்த கமிஷன் 17 வருஷம் இந்த விஷயத்தை ஆய்வு செய்து, யார் இடிச்சா என்னன்னு ஆய்வு செய்து. ஆனா நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பதிவாக இருக்கிறது. அதுவும் எப்படி பதிவுனா, அது எழுத்து பதிவு மாத்திரமல்லாமல் வீடியோ பதிவாகவும் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் பதிவாக இருக்கிற நிலையிலும் கூட இதை இடித்தது யார், இதில் இடித்ததில் குற்றவாளிகள் யார் என்பதை ஆராய்ச்சி செய்த லிபரல் கமிஷன் அதுக்கு 17 வருஷம் எடுத்துக்கிச்சு. 2009வது வருஷம் லிபரல் கமிஷன் அறிக்கையை கொடுத்துச்சு. அந்த அறிக்கையில அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, கல்யாண் சிங், உமா பாரதி, அசோக் சிங்கல் ஆகியோர் இந்த பள்ளிவாசலை இடித்த குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொன்னது. இது யாரு சொல்றா? நாம சொன்னதல்ல. மத்திய அரசாங்கம் நியமித்த நீதிபதி லிபரல் தலைமையிலான ஒரு குழு ஆய்வு செய்து 17 வருஷ ஆய்வுக்கு பிறகு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்குது. அந்த அறிக்கையில இவர்களெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லுச்சு. அப்படி குற்றவாளிகள் சொன்ன பிறகு இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2010வது வருஷத்துல அலகாபாத் நீதிமன்றம், முதல்ல அந்த உள்ளூர் நீதிமன்றம் பாபர் மஸ்ஜித் வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. அது என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னா, 3 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த இடத்துக்கு. ஒன்று அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தம் இருக்கிற சன்னி வக்குஃப் வாரியம், நம்முடைய சுன்னத் ஜமாத்தை சார்ந்த வக்குஃப் வாரியம். இன்னொன்று லல்லா, இன்னொன்று ராம் லல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இன்னொன்று நிர்மோகி அகாரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த 3 பேர் இதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு
அந்த அலகாபாத்தினுடைய ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, இது 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துருங்க. மொத்தம் 2 ஏக்கர் நிலம் 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலவைக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது ராம்லல்லா அமைப்புக்கு சொந்தமானது. மற்ற இடத்தை நீங்க மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்படி சொன்னதை 3 பார்ட்டியும் ஏற்றுக்கல. வழக்கு திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இது எப்ப நடந்ததுன்னா 2010. அதற்கு பிறகு இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆட்சிக்கு வந்தது. உத்தரப்பிரதேசத்தை மாநிலத்திலே 2016 மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. 2017 உத்தரப்பிரதேசத்தில் இப்ப இருக்கிற முதலமைச்சருடைய தலைமையில இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு காட்சிகள் வேகமாக மாறத் தொடங்குச்சு. 2019 நவம்பர் 9 உச்ச நீதிமன்றம் பாபர் மஸ்ஜித் வழக்கிலே தீர்ப்பு சொல்லுச்சு. 2019 தீர்ப்பு சொல்லுச்சு. அப்படி தீர்ப்பு சொல்லும் போது சர்ச்சைக்குரிய அந்த இடம் மொத்தமும் ராம்லல்லா அப்படிங்கிற அந்த அமைப்புக்கே சொந்தமானது, அதுகளுக்கே கொடுக்கிறோம். அங்கே ராமர் கோயில் கட்டணும். அதே போல முஸ்லிம்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு 2019 நவம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. இது 2019 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 செப்டம்பர் 30 இப்ப எல்லாம் ஆட்சியில மேல மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அவர்களுடைய ஆட்களே ஆட்சியில் இருந்ததுனால 2020 செப்டம்பர் 30 பாபர் மஸ்ஜித் வழக்கு இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் நிரபராதிகள் என்று சிபிஐ நீதிமன்றம் விடுவித்தது. நாட்டில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுங்கிற அந்த வழக்கில் அப்பட்டமாக குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டவங்க, இடிக்கிறதுக்கு ஆள்களை வாங்கன்னு கூப்பிட்டவங்க, இடிக்கிற இடத்துல நின்று இருந்தவங்க, இவர்களை நிரபராதிகள் என்று சொல்லி கோர்ட்டு விடுதலை செய்தது. இப்படி குற்றவாளிகள் விடுதலை செய்த பிறகுதான் இப்போ குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்ய, அப்ப என்னன்னா போதுமான ஆதாரம் இல்லை என்று சொல்லி குற்றவாளிகளை விடுதலை செய்தாங்க. இப்படி விடுதலை செய்யப்பட்ட நிலையில தான் இவ்வளவு பெருமையாக இந்த கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. அப்பட்டமாக ஒரு பள்ளிவாசலை அநியாயமான முறையில் இடித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு கோயில் திருவிழா நடைபெறுகிறது. இது அதிகாரத்தின் உச்சத்தில் ஆணவத்தினுடைய கொக்கரிப்பிலே இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். இது அதிகாரத்தினுடைய உச்சம், அதிகார திமிரினுடைய உச்சம், ஆணவத்தின் உச்சம். நீங்க என்ன செய்ய முடியும்? இப்படித்தானே நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற 20 கோடி முஸ்லிம்கள், இந்த மக்களுக்கும் பொறுப்பானவர்கள் தான் இப்போது ஆட்சி செய்பவர்கள். இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற உரிமையின்படி எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது. இத்தனை கோடி மக்களுடைய மன உணர்வு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஒரு அதிகாரத்தின் கொக்கரிப்பை வெளிப்படுத்துகிற வகையில இப்ப ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அப்ப என்ன நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீதிமன்றம் இங்க கோயில் கட்டிக்கிங்கன்னு சொன்னது எதன் அடிப்படையில் இல்லைன்னா நீதியின் அடிப்படையில் சொல்லல. நாட்டில் ஒரு இல்லைன்னா சண்டை வந்துடும், நாட்டில் கலவரம் வந்துடும், நாட்டில் ஒரு பெரிய வன்முறை ஏற்படும், அந்த வன்முறை மிக பயங்கரமானதாக ஆகிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் கோயில் கட்டிக்கிங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏனென்றால் நீதிமன்றம் அப்படிங்கிறது, நீதிமன்றம் இந்த வழக்கு விஷயத்தில் சொன்ன பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கோயிலை நியாயப்படுத்துகிறவர்கள் இத்தனை காலமா என்ன சொல்லிக்கிட்டு வந்தாங்களோ அதுக்கு எதிரான விஷயம். அப்படி இருக்க ஒரு கோயில் கட்டுறாங்க, அந்த கோயிலுக்கு திறப்பு விழா செய்யறத மிக பிரம்மாண்டமான அளவில் செய்யறதாக, அதாவது ஒரு வேலையை அவங்க நினைச்சாங்க, செஞ்சுட்டாங்க. நம்ம நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்த பலதரப்பட்ட மக்கள்ல 2 தரப்புக்கு பிரச்சனையுடைய ஒரு விவகாரத்தில் ஒரு தரப்பு ஜெயிச்சு அது ஒரு காரியத்தை செய்யும் போது அது கடைபிடிக்க வேண்டிய பக்குவம் ஒன்று இருக்கு.
அது கடைபிடிக்க வேண்டிய பக்குவத்தை அறிவுறுத்துவதுன்னு ஒன்று இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறதுல நாம கடைபிடிக்க வேண்டிய நெறிகள்னு ஒன்று இருக்கு. அதையெல்லாம் மீறி இது என்னவோ முழுக்க முழுக்க நியாயத்தின் அடிப்படையில் நிறைவேற்றது என்பது போல காட்டப்படும் போது நாம உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய உறுதியான விஷயம் என்னன்னா, பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தவறு, தப்பு, குற்றம் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அது நாம சொல்லல, உச்ச நீதிமன்றம். நமக்கு பல வகைகளில் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அதிருப்தி இருந்தாலும் கூட நீதிமன்றத்தின் தீர்ப்பு சொல்றது என்னன்னா, பள்ளிவாசல் இடிச்சது தப்பு. இப்ப தப்பான ஒரு இடத்துல, தப்பான ஒரு அடிப்படையில கட்டப்படுகிற கோயிலுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பட்டோபடங்கள் காட்டுவதுங்கிறது நியாயம் இல்லை. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமர் பேரால நடக்குது. ராமர் எப்படிப்பட்டவர்னா, ராமருடைய வரலாறு இந்தியாவில் காலங்காலமாக பண்டு தொட்டு சொல்லப்படுகிற ராமருடைய வரலாறு நல்லவர், எதிரிக்கும் கூட கருணை காட்டவர், பகைவருக்கும் கருணை காட்டக்கூடியவர் ராமர் அப்படின்னு தான் ராமாயணம் ராமரை பத்தி சொல்லுது. ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது. ராமனுடைய மனைவி சீதாவை கடத்திட்டு போயிட்டான். மனைவியை காப்பாத்துறதுக்காக ராமன் சண்டை போடுறார். சண்டை நடக்குது. சண்டை நடக்கிற நேரத்தில் ராவணன் ஒரு கட்டத்தில் அவங்கிட்ட இருந்த ஆயுதத்தை எல்லாம் இழந்துடுறான். எல்லா ஆயுதத்தையும் இழந்துடுறான், களைச்சு போறான். களைச்சு போகும்போது ராமன் அவனை பார்த்து என்ன நினைக்கலன்னா, இவனை இப்ப அடிச்சாதான் சரி, இவனை இப்பவே அடிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு ராமன் நினைக்கல. ராமர் என்ன சொன்னாரா, நீ ரொம்ப களைச்சு போயிட்ட, இன்று போய் நாளை வா என்று சொன்னார். இன்று போய் நாளை வான்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கும். அது ராமர் சொன்ன வார்த்தை. ராவணன் இடத்துல சொன்னார். எப்ப சொன்னாரு, ரொம்ப களைச்சு போயிருக்கான், ஆயுதங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் போயிடுச்சு, அவன் தன்னை தேற்றிக் கொண்டு வரட்டும் என்று பகைவனுக்கும் அருளினான் ராமன் என்றுதான் ராமாயணம் வரலாறு சொல்கிறது. அந்த ராமனுடைய பேர்ல அநியாயமான முறையில் ஒரு பள்ளிவாசலை இடித்து விட்டு அங்கே ஒரு கோயில் கட்டப்படும் என்கிற போது அது பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம முன்னாள் பீகார் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் தேஜஸ் யாதவ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு அருமையா ஒரு வாசகம் சொல்லியிருந்தாரு. என்னுடைய கனவுல ராமர் வந்தாரு, ராமர் சொன்னாரு இந்த விழாவுக்கு நான் வரப்போறது இல்லைன்னு அப்படின்னு நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. அப்ப என்னன்னா, அதான் ஒரு யதார்த்தம். இந்த உலக இந்தியாவின் சார்பாக உலக அளவில் உத்தமராகவும் நீதி பராமரித்தவராகவும் எதிரிகளிடத்திலே கூட நாணயமாக நடந்து கொண்டவராகவும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டவராகவும் காட்டப்படுகிற ராமரின் பேரால இப்படி ஒரு அநீதியான முறையில பள்ளிவாசலை இடிச்சிட்டு ஒரு கோயில் கட்டப்படும் போது அதை பெருமிதமாக கருதுகிற மனோ உணர்வு நம்முடைய இந்து சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதே, அது குறித்து நாம் சிந்திக்கிறோம். இப்போ அவங்க என்ன சிந்திக்கல? இப்ப நம்ம நாட்டில் என்ன பார்க்கிறோம், நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி, ஒரு பக்தி பூர்வமான விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு நினைப்பு நம்முடைய சகோதர இந்துக்கள் மத்தியில் இருக்க, நாம என்ன பார்க்கணும்? அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், யா அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடு. ஒரு பெரும்பான்மை சமுதாயமே அநீதியை நீதி என்று நினைத்து விட்டால் அப்புறம் இந்த உலகத்துல என்னதான் இருக்குது இல்லையா? பெரும்பான்மை சமுதாயம், அந்த சமுதாயம் இயல்பாக நீதியின் பார்ப்பட்ட சமுதாயம். அந்த பெரும்பான்மை சமுதாயமே அநீதியை நீதி என்று நினைக்கிற மனோபாவத்தில் வந்திருக்கிறது என்றால் நாம என்ன செய்யணும்? நாம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு சகோதரர்களே, நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம், நமக்கு தான் ரொம்ப பொறுப்பு இருக்கு. முஸ்லிம்களாக இருக்கிறோம், நமக்கு தான் ரொம்ப பொறுப்பு இருக்கு. ஏன்னா இஸ்லாத்துக்கான வேலையே இப்ப இந்தியாவில் தான் இருக்கு. இங்குதான் அவ்வளவு சிலை வணக்கம் நடக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணிக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த பணியை முன்னெடுத்து செய்ய வேண்டிய வேலைங்கிறது இங்கதான் இருக்கு. மக்களுக்கு எதிராக, மதத்தின் பேரால் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதி அது இங்கதான் இருக்கு. அதற்கு எதிராக சிந்திக்க வேண்டிய அந்த கருத்தோட்டை எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். நான் அதான் சொல்லுவேன், நாம ரோட்ல போறோம், தீச்சட்டி ஏந்திட்டு படிச்சவங்கெல்லாம் போகும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுன்னு முதல்ல துஆவாவது செய்யும்.
இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியானதல்ல, இதெல்லாம் அசத்தியம் என்று அவர்களிடத்திலே வாய்வழியாக பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை என்றால் என்னாவது செய்யலாம். குறைஞ்சபட்சம் துஆ செய்யலாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த இயல்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த இயல்பு. அதனால ஒரு பள்ளிவாசல் பாழாகிவிட்டது என்பதை விட இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நேர்வழி பெறாமல் இருக்கிறார்களே என்பது குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். இதை அப்படி நாம் எடுத்துக்கணும். இப்படி அதாவது ஒரு அக்கிரமத்தை நீதியாகவும் நல்லதாகவும் நினைக்கிற மனப்போக்கு இத்தனை கோடி மக்கள்கிட்ட வந்துருச்சு. அப்ப இதுக்கு என்ன, இதுக்கு யார் வழிகாட்ட முடியும்? அல்லாஹ் வழிகாட்ட முடியும். நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம், யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ நேர்வழி கொடுப்பாயா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல துஃபைல் இப்னு அம்ர் அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், தௌஸ்ங்கிற குடும்பத்தினுடைய தலைவர், பெரிய வியாபாரி, சிறப்பான கவிஞர், நல்ல சிறந்த கவிஞர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால குர்ஆன் ஓதுறதை கேட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்தார். நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காபால அவர் தவாஃப் செய்துட்டு இருந்தாரு. மக்காக்காரங்க அவர் எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க, முஹம்மதுன்னு ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் பேச்சு உங்க காதுல விழுந்துட வேண்டாம்னு எச்சரிக்கை பண்ணாங்க. அதனால அவர் என்ன செய்தாரு, காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தவாஃப் செய்தார். எங்கேயும் தனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை காதுல விழுந்துடக்கூடாதுன்னு பஞ்சு வச்சுக்கிட்டு தவாஃப் செய்தாரு. நடக்கிற போது அந்த பஞ்சு கீழே விழுந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனுடைய வாசகங்கள் அவர் காதுல விழுந்துச்சு. அந்த நிமிஷம் ரசூலுல்லாஹ் வந்து நேர்ல பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, தௌஸ் குடும்பத்தினுடைய தலைவர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு, நான் இன்னும் என்ன செய்யணும்? அப்ப வேற எந்த கடமையும் இருக்கல, தொழுகை மாதிரியான எந்த கடமையும் அப்ப இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க குடும்பத்துக்கு இந்த செய்தியை போய் சொல்லு, உங்க ஊருக்கு போய் இந்த செய்தியை சொல்லுங்க. அவர் ரொம்ப பெருமிதமாக அவருடைய ஊருக்கு வந்தார். ஏன்னா ஊர் மக்களால் மிகப்பெரிய அளவிலே பாராட்டப்படுகிற தலைவர், பெரிய கொடைவல்லர், இல்லைன்னு யார் வந்தாலும் வாரி கொடுத்துறவர், அவ்வளவு பெரிய கொடைவல்லர். இப்ப நம்ம போய் ஊர்ல சொன்னா ஊர்க்காரங்க உடனே ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற நினைப்புல அவர் ஊருக்கு வந்தார். ஊர்ல வந்து சொன்னாரு, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொன்னாரு. யாருமே வரல. அவருடைய மனைவி மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. யாருமே இஸ்லாத்துக்கு வரலன்னு கோபம் வந்துருச்சு. போன வேகத்துல திரும்பி வந்தார் ரசூலுல்லாஹ் கிட்ட. வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மக்களை எல்லாம் நான் கூப்பிட்டேன், இந்த நல்ல வழிக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக துஆ செய்யுங்க, உதுஹு அலைஹி, அவங்களுக்கு எதிராக துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குனாங்க, அல்லாஹும்ம அப்படின்னு. அல்லாஹும்மன்னு சொன்ன உடனே துஃபைல் குதிச்சார். ஓ முடிஞ்சது, ஹலக்கத்து தௌஸ், தௌசுகள் அழிந்தே போனார்கள் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் கையை கீழே போட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்களுக்கு எதிராக துஆ செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்க. அல்லாஹும்மன்னு சொன்னாங்க. அப்போ இவர் குதிச்சாரு, ஹலக்கத்தி தௌஸ், தௌசுகள் அழிஞ்சே போனாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் துஆ செய்தா தௌசுகள் அழிஞ்சு போனாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் கையை கீழே போட்டாங்க. மூணாவது தடவையும் அவர் பெருமானாரை தூண்டினார், அவங்களுக்கு எதிராக துஆ செய்யுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ஹதி தௌசன், யா அல்லாஹ் தௌசுகளுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. அவர் ஆத்திரப்பட்டார், துஃபைல் ஆத்திரப்பட்டார், என் மக்கள் நான் சொன்னதை கேட்கலன்னு ஆத்திரப்பட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்படல. எந்த ஒரு பெரிய நெருக்கடியிலும், அது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தால், எந்த பெரிய நெருக்கடியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்திரப்பட்டதில்லை, கோபம் அடைந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹதி தௌசன் வஹதி பிஹிம், யா அல்லாஹ் தௌசுகளுக்கு நீ ஹிதாயத் செய்வாயாக, அவர்களை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஊர்ல போய் மென்மையா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த துஃபைல் ஊருக்கு போன பிறகு சில வருஷங்கள் கழித்து அவருடைய மொத்த குடும்பத்தையும், 80 குடும்பங்கள் இருந்தார்கள்னு வரலாறு சொல்லு, மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வந்தார். எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த 80 குடும்பங்கள்ல இருந்த ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவிச்ச அபூ ஹுரைரான்னு கேள்விப்படுறவன், அந்த அபூ ஹுரைரா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிதானத்திற்கு கிடைத்த பரிசு. ஆத்திரப்பட்டு துஆ செய்தது என்ன இருக்கு? அதனால சபிக்க கூடாது. இப்படி எல்லாம் செய்யறாங்களேன்னு நாம சபிக்க கூடாது. நம்மளுடைய கடமை என்னன்னா இவங்களை ஹிதாயத்து பெறணும்னு துஆ செய்யும். பள்ளிவாசல் போயிட்டதேங்கிற கவலை நமக்கு இருக்கலாம். அந்த கவலையை தாண்டி நான் யோசிக்க வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது நமக்கு கவலை. நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி நடந்துச்சு ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நிகழ்வு. அப்படி ஒரு நடந்துச்சுதான், அது துக்கம் தான். ஆனால் அதே நேரத்தில் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்கள் அதை நியாயம் என்று கருதுகிறார்களே, அதையும் தாண்டி நாம யோசிக்க வேண்டியது, சிலை வணக்கத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்களே, இது மாற வேண்டுமே என்று நாம் கவலைப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருவானாக. அல்லாஹ் அவர்களை இந்த தீனின் நல்ல வழிக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவானாக என்று நாம் துஆ செய்தோம்னா அந்த பலன், நம்ம கேட்கிற துஆவுடைய பலன் கிட்டாமல் போக நிச்சயமா கிடைக்கும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய மற்ற குடும்பத்தார்களும் வந்து கிடைத்தார்களோ அதுபோல பலன் கிடைக்கும். இன்னொரு செய்திங்க, இந்த இதனுடைய தொடர்ச்சியா இந்த துஃபைல் இப்னு அம்ர் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆரம்பத்தில் சிலைகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சிலைகளை எதிர்த்து தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவங்க பிரச்சாரமே சிலைகளை வணங்கக்கூடாதுங்கிறது தான். ஆனா அந்த சிலைகளை எதிர்த்த நடவடிக்கையை ரசூலுல்லாஹ் எடுத்தது அவங்களுடைய 60வது வயசுல, மௌத்தா போறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் சிலையை அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். இப்ப அவ்வளவு காலம் அவங்க பொறுமையா இருந்தாங்க, பிரச்சாரம் செய்தாங்க, துஆ செய்தாங்க, மக்கள் மனசிலே மாற்றம் வரட்டும்னு எதிர்பார்த்தாங்க. மாற்றங்கள் வந்த பிறகுதான் சிலைகளை அப்புறப்படுத்தினார்கள். அப்படி அப்புறப்படுத்துமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே துஃபைல் ஓடி போறார் அவங்க ஊருக்கு. அவங்க ஊர்ல ஒரு சிலை இருக்கு, துல் கஃபைன் அப்படின்ற பேர்ல அவங்க ஊர்ல ஒரு சிலை இருக்கு. ஓடி போறார், அதை உடைக்கிறார், அது மூஞ்சியில நெருப்பள்ளி கொட்டுறார், நெருப்பு பத்த வைக்கிறார். நெருப்பு பத்த வச்சுட்டு ஒரு கவிதை பாடுறார். நான் துல் கஃபைனே, இனி நான் உன்னை வணங்க மாட்டேன், நான் உன்னை வணங்க மாட்டேன். உனக்கு முன்னாடி பிறந்தவனா அவர் சொல்றார், உனக்கு முன்னாடி பிறந்தவனா, ஏன்னா இவங்கெல்லாம் உருவாக்குனதுதான் அந்த சிலை. உனக்கு முன்னாடி பிறந்தவனா, நான் உன்னை ஒருபோதும் வணங்க மாட்டேன். இப்போ உன் முகத்துல நான் தீ வச்சிருக்கேன், ஓ இதயத்திலும் நான் தீ வைப்பேன்னு சொல்லி ஒரு கவிதையை அவர் பாடினார் அப்படின்னு வரலாறு. இப்ப என்ன ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை யாருக்கு எதிராக ஒரு துஆ செய்ய சொன்னாரோ அவர்களை வைத்தே அல்லாஹு தஆலா நிறைவேற்றினா இது காலமெல்லாம் நடக்கும். இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, ஆத்திரப்படுறது கோபப்படுறதை விட அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு துஆ செய்கிற சீர்திருத்த சிந்தனை, அந்த மனப்பான்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அதை நாம் கைகொள்ளும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. எனக்கு ஒரு அனுபவம், காபால தவாஃப் செய்துட்டு, தவாஃப் செய்யும்போது பொதுவாக இந்த ஆப்பிரிக்காக்காரங்க வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஹஜ்ஜுக்கு வரும்போது ஆப்பிரிக்காக்காரங்க வர்ற காலம்னு ஒன்று இருக்கு. அது வரைக்கும் தவாஃப் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிடலாம். அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வேகத்தோட நம்ம ஈடு கொடுக்க முடியாது. நாம் வந்து நசுங்கி தான் தவாஃப் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து தவாஃப் செய்துட்டு இருக்கிற போது எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு வயசான அம்மாவை தள்ளி விடலை, அவங்க மேலே மோதுறாங்க, அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், காபால தவாஃப் செய்கிற இடத்துல கீழே விழுந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது மௌத்து தான். அந்த நேரத்தில் அந்த அம்மா அப்படி எந்திரிக்கும் போது சொன்ன வார்த்தை என் காதில் இருக்கு, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ ஹிதாயத் செய்வாயா, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ ஹிதாயத் செய்வாயா. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய பாரம்பரியம். என்ன வரும் அந்த நேரத்தில், கோபம் வரும், ஆத்திரம் வரும், என்ன வேணாலும் திட்ட சொன்னது. என்ன இடம் அது, காபாவுடைய முற்றம். அதுவும் நடந்தது எங்கன்னா வாசலுக்கு முன்னாடி, காபாவுடைய வாசல் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி அது நடக்குது. அப்போ அந்த பெண்மணி அந்த வார்த்தையை சொன்னபோது என் மனசுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பக்குவத்தில் நம்மை வளர்த்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு பார்வையை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியது. எனவே ஆத்திரப்படுவதை விட நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டியது இன்றைய முக்கிய கடமை. ஏன்னா இவ்வளவு பேர் தலாலத்தில் இருக்கிறார், இவ்வளவு பேர் அநீதியை நீதி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை தர வேண்டும் என்று நாம துஆ செய்யும். அதுக்கடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரொம்ப நெருக்கடி ஏற்படும் போது நாம என்ன செய்யணும்,
எப்பவும் சொல்றது தான். ரொம்ப நெருக்கடி ஏற்படும் போது நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்க. அது எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னு நினைப்போம். ஒன்றும் செய்ய முடியாத போது என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய முடியாத போது நம்ம எல்லாம் சொல்ற அறிவுரை என்ன? பொறுமையா இருங்க. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லலைங்க. ஒன்றும் செய்ய முடியாத போது பொறுமையா இருத்தல்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றது என்ன? ஃபஸ்பிர் கமா சபர உருல் அஸ்மி மினர் ருசுல். உறுதிமிக்க இறை தூதர்கள் எந்த பொறுமையை கடைபிடித்தார்களோ அதுபோல பொறுமையாக இருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த வாசகம் ரொம்ப அருமையான வாசகம். உறுதிமிக்க இறை தூதர்கள் எந்த பொறுமையை கடைபிடித்தார்களோ அதுபோல பொறுமையாக. ரசூல்மார்கள்ல சில பேர் உலுல் அஸ்மி என்கிற உறுதிமிக்கவர்கள். அதுல முதலாமவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாமவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூணாமவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், நாலாமவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாமவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 பேரையும் உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்கள்னு சொல்லப்படும். இவங்க வாழ்க்கையில் அவங்க மகத்தான ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினாங்க. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அவங்கள மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசினார். அந்த நெருப்பு குண்டம் எப்படி பெரியதாக, எந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சுன்னா வானத்தில் பறந்து செல்கிற பறவைகள் கூட கரிந்து போய்விடும் என்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக மூட்டப்பட்ட நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டாங்க. அப்படி வீசப்பட்ட போதும் அவங்க பயப்படல. அல்லாஹ் என்ன பாதுகாத்துப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னுடைய உதவி வேணுமான்னு கேட்டபோது, உங்க உதவி தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும்னு சொல்ற ஒரு மன துணிவும் ஒரு பொறுமையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு பொறுமை இருந்துச்சு. ஃபிரௌன் அவங்க பின்னால துரத்திட்டு வர்றான், முன்னால செங்கடல் விரிஞ்சு கிடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருந்தவங்க எல்லாரும் பதறினாங்க. அடுத்து என்ன வேலை? கடல்ல விழுந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலையிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதறல, பொறுமையா இருந்தாங்க. என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று பொறுமையாக. இதுதான் உலுல் அஸ்ம் என்கிற உறுதிமிக்க நபிமார்கள் கடைபிடித்த பொறுமை. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்றான், அதிக துயரம் ஏற்படுகிற காலகட்டத்தில், துயரம்ங்கிறது சில நேரத்தில் நீதியின் பால் வரும், சில நேரத்தில் அநீதியின் பால் வரும். இந்த அநீதியின் பால் வருகிற துயரம் இருக்கு பாருங்க, அது மிக கடுமையான துயரம். இப்ப நடக்குது பாருங்க இந்த துயரம். யாருமே இல்லையா ஒரு நீதி கேட்கிறதுக்கு? ஒரு சாமானிய மக்கள் நீதிக்காக அணுகிற இடம் இது. கடைசியா அணுகிற இடம் நீதிமன்றம். இந்த நீதிமன்றமே நீதி சொல்ல முடியலையே. அதுவும் நம்முடைய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுக்கு தலைமை தாங்கி நிற்கிற உச்ச நீதிமன்றம். இந்த நீதிமன்றமே நீதி சொல்ல முடியலையே. அப்படி அது எவ்வளவு பெரிய ஒரு துயரம். இது மாதிரியான ஒரு துயரத்திற்கு ஆளாகி கேள்வி எழுப்ப கூட வழி இல்லாமல் நாம நிக்கிறோம். நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ஏங்க ஒரு கண்டனமாவது தெரிவிக்க கூடாது, இது எங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு கருப்பு கொடியாவது காட்டக்கூடாது. நாட்டில் அதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? ஒரு கருப்பு எங்களுக்கு பிடிக்காததை எதிர்க்கிறது காட்டுறது கருப்பு கொடியாவது காட்டலாமா? கருப்பு கொடியாவது காட்டக்கூடாது. அல்லது எங்கள் வீட்டு மாடிகளில் நாங்கள் ஒரு கருப்பு கொடியாவது கட்டுவோமே, ஏன் கட்டக்கூடாது? ஏன் எதுவுமே செய்யலை? இந்த முஸ்லீம் தலைவர்கள் ஏன் ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சில இளைஞர்கள் கேட்டாங்க. சகோதரர்களே, நியாயம் இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் இந்த கோயில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற அனுமதியை கொடுத்ததே கூட எதுக்காக கொடுத்திருக்குன்னா, கொடுக்கலன்னா நாட்டில் வன்முறை ஏற்படுவதை தவிர்க்க முடியாது, மிக பிரம்மாண்டமான கலவரங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதுன்னு தான் இந்த அனுமதியை கொடுத்திருக்கு. இப்பவும் முஸ்லிம் தலைவர்கள் மௌனமாக இருக்க காரணம் என்னன்னா, ஒரு சின்ன செயல் கூட ஒரு பெரிய வன்முறையை ஏற்படுத்திடலாம், அதுக்கு தான் காத்திருக்கிறாங்க. வன்முறை எப்ப ஏற்படும் என்றுதான் காத்திருக்கிறாங்க. அதனால நாம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன செயல் கூட, இப்ப நம்ம இருக்கிற பகுதியை பத்தி அந்த வச்சு தான் எப்பவுமே யோசிப்போம். கோட்டமேடு, கரும்புக்கடை, ஆத்துப்பாலம்னா அது நம்ம பூரா முழுக்க நம்ம இருக்கிற பகுதி. இங்க நாம ஒரு கருப்பு கொடி ஏற்றினா யாரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டான். ஆனா இது காந்திபுரத்தில் ஒரு முஸ்லீம் கருப்பு கொடி ஏற்றிட்டாருன்னா அவர் நிம்மதியா இருக்க முடியுமா? இதை கருத்தில் கொண்டுதான் இந்தியாவில் இருக்கிற பல இடங்களோட நிலவரம் இப்படித்தான் இருக்கு. அது முஸ்லிம்கள் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர்களுடைய நிலவரமே கூட பயங்கர பலவீனமானதுதான். முசஃபர் நகருங்கிறது மிக முஸ்லிம்கள் பெரிய அளவில் வாழக்கூடிய நகரம். ஆனா அந்த நகரத்துக்குள்ள பூந்து பல கலவரங்களை அவர்கள் செய்திருக்கிறார். எனவே எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் கூட இப்ப இருக்கிற சூழ்நிலையில
அது மீண்டும் பெரிய அளவில் வன்முறை வருவதற்கு காரணமாகிவிடும். அது நம்மை பாதிச்சிடுன்றதுனால அந்த வேலைக்கு எல்லாம் போக வேணாம், போங்கன்னு ஒருத்தர் சொல்லலை. யாரும் அந்த வேலைக்கெல்லாம் போக வேணாம், நடக்கிறது நடக்கட்டும், பொறுமையாக. உலுல் அஸ்முகள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதுபோல பொறுமையாக இருக்கட்டும் என்று நமக்கு அவர்கள் இருங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாமும் பொறுமை காப்போம், அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆத்திரப்பட்டு விடாமல், வேகப்பட்டு விடாமல், கோபப்பட்டு விடாமல் பொறுமை காப்போம். இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் செய்திகளை பரிமாறுகிற எல்லா விஷயத்திலையும் பொறுமை காப்போம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும் என்கிற துஆவில் நாம் இருக்கோம். நமதுடைய நோக்கம் அதுதான், அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும். இவங்க தீனுக்கு வந்துட்டா எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும். எத்தனை ஆயிரம் பள்ளிவாசல் கட்டிடலாம். வரலாற்றில் அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. யார் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்களோ அவர்கள் முஸ்லிமாக மாறினார்கள். மாறிய பிறகு பல இடங்கள்ல பள்ளிவாசல் கட்டினார். ஒரு ஆச்சரியம், இஸ்லாம் சீனாவுக்கு போக முடியாம ரொம்ப காலமா தத்தளிச்சது. முஸ்லிம் அறிஞர்கள் எத்தனையோ பேர் சீனாவுக்கு போகணும்னு நினைச்சாங்க, அரசர்கள் நினைச்சாங்க, போக முடியல. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, சீனாவிலிருந்து செங்கிஸ்கானுடைய தலைமையில ஒரு பெரிய படையெடுப்பு நடந்து முஸ்லிம் நாடுகளை ஆக்கிரமிச்சாங்க, மிக கொடூரமாக ஆக்கிரமிச்சாங்க. பக்தாதில் சில வருஷங்கள் பாங்கு சொல்ல முடியாத இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சாங்க. ஆனா அல்லாஹ் அந்த செங்கிஸ்கானுடைய சந்ததிகள்ல ஒருத்தருடைய இதயத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அவர் முஸ்லிம் ஆனார். முஸ்லிம் ஆன பிறகு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சீனாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார். சஹாபாக்கள் முயற்சி செய்தார்கள், தாபியங்கள் முயற்சி செய்தார்கள், பேரரசர்கள் முயற்சி செய்தார்கள். இஸ்லாத்தை சீனாவுக்குள்ள கொண்டு போக முடியல. சீனர்களை, இஸ்லாத்திற்கு எதிராக வந்த சீனர்களே இஸ்லாத்தை சீனாவுக்குள் கொண்டு போனார்கள் என்கிறது தான் வரலாறு. அப்ப நாம அந்த நம்பிக்கையில அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம். அல்லாஹ் மஹ்திஹிம், யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை தந்தருள்வாயாக, அவர்களை நல்வழியில கொண்டு வருவாயாக என்று நாம துஆ கேட்போம். பொறுமையாக இருப்போம். பொறுமைங்கிறது சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. நாம என்ன செய்யணும்? பிரச்சாரம் செய்யலாம், பிரச்சாரம் செய்யலாம். இது ஒரு பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நமக்கு நம்முடைய சகோதர இந்து சகோதரர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய மனசுல பதிகிற மாதிரி பிரச்சாரம். இது பள்ளிவாசலை இடிச்சு கட்டப்பட்டிருக்கு, அந்த இடத்துல கோயில் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை. பாருங்க, உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் சொல்லுது, முதல்ல பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தவறு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. 2019 நவம்பர் 9 உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திய முதல் விஷயம், 1992 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னெல்லாம் சொல்லுது? அது மஸ்ஜிதாகத்தான் இருந்தது, அது இடிக்கப்பட்ட வரைக்கும் அது மஸ்ஜிதாகத்தான் இருந்தது. அந்த மஸ்ஜித் யாரால் கட்டப்பட்டது? அது பாபரின் படைத்தளபதி மீர் பாக்கியால் கட்டப்பட்டது. இதையும் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுது. அந்த கட்டடம் இருந்துச்சு, அது மஸ்ஜிதா தான் இருந்துச்சு, அதை கட்டினது மீர் பாக்கி கட்டினாரு. அது கட்டப்பட்ட இடத்திற்கு கீழே சில பழைய கட்டிடங்களுடைய அடையாளங்கள் இருக்கிறது, அது கோயில் அப்படின்னு வாதிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அதை மறுத்துச்சு. உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, அது கட்டப்பட்ட இடத்திற்கு கீழ் வேறொரு கட்டிடத்தின் இடிபாடு இருந்தாலும் அதை கோயில் என்று உறுதிப்படுத்துவதற்கு எந்த சான்றும் இல்லை. இது உச்ச நீதிமன்றம் சொல்லு. இந்துத்துவ சக்திகள் பல 100 வருஷமா என்று அவதூறா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை உச்ச நீதிமன்றம் மறுத்துச்சு. அதுக்கு எந்த சாட்சியும் இல்லை. அது பூட்டப்படுவதற்கு முன்பு வரை முஸ்லிம்கள் அங்கு தொழுகை நடத்தினார்கள். அந்த பள்ளிவாசல் கோயில் வடிவத்தில் இருக்கவில்லை, பள்ளிவாசலின் வடிவத்தில் தான் இருந்தது. இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் இருக்கிற விஷயங்கள். இந்த விஷயங்களை நாம நமக்கு தெரிஞ்ச நம்முடைய நண்பர்கள் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் பதிவு செய்யணும். ஏன்னா ஒரு தப்பான செய்தியை ஒரு வதந்தியாகத்தான் இவங்க பரப்பினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோயில் இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டதுங்கிறத ஒரு சின்ன அவதூறு பிரச்சாரமா தான் தொடங்கினாங்க. அது இப்ப அது ஏதோ பெரிய சத்தியம் போல அதை நிலைநாட்டி இருக்கிறாங்க. இதற்கு எதிராக நாமளும் என்ன செய்யணும்? அந்த பிரச்சாரத்தை செய்யணும். அங்க அப்படி கட்டப்படலை. இன்னொரு உண்மை இருக்கு, என்னன்னா கோயில் இருந்த இடத்துல தொழுக கூடாதுங்கிறது இஸ்லாமிய சட்டம். கோயில் சிலைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தொழுகை நடத்துவது மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்குது. சிலைகள் இருக்கவே அங்க கெட்டுறதுங்கிறத மார்க் அனுமதிக்கல. இன்னொரு சட்டமும் இருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் தொழக்கூடாது.
ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் தொழக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். அங்கு ஒரு வேளை கோயில் இருந்திருக்குமானால் அதை ஆக்கிரமித்து அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு செய்தி. அது நீதிமன்றமும் அதை மறுத்துருச்சு. அங்கே இருந்ததெல்லாம் கோயில் எல்லாம் இல்லை, பழைய காலம் தானே, பழைய காலத்தில் கட்டப்பட்டது, அங்க இருந்த கல் தூண்களில் கோயில் சிலைகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பினாங்க. அப்படியெல்லாம் இருக்கலைங்கிறது நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இதையெல்லாம் நம்மை சார்ந்த சகோதரர்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம். நம்முடைய தமிழ் மாநிலம்ங்கிறது மற்ற வடநாடிலங்களைப் போல இல்லாமல் எல்லா மக்களும் மிக அமைதியான முறையில் வாழக்கூடிய நாடு. இங்கேயும் எப்படியாவது இந்த இந்துத்துவ கோஷத்தையும் இந்த வெறியையும் ஊட்டிடணும்னு நினைக்கிறாங்க. பிரதமர் நேற்றுக்கு டெல்லிக்கு கொச்சிக்கு வர்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இது எல்லாம் ஒரே சிந்தனை தான். என்னன்னா, அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை நோக்கி மக்களுடைய கவனத்தை திருப்பணுங்கிறதுக்காகவே வர்றாங்க. அப்ப நம்மை சுற்றி இருக்கிற இந்து சகோதரர்களை இதை உண்மை போல சத்தியம் என்று நம்ப வைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிற போது நமக்கு வாய்ப்பு கிடைத்த இடத்துல, சந்தர்ப்பம் கிடைத்த இடத்துல இதனுடைய நியாயத்தை புரிய வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நாம பொறுமையாக இருக்கோம். காலத்திலே வரலாற்று நெடுகிற நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி என்னன்னா, எத்தனையோ சோதனைகள் நமக்கு வந்திருக்கு. காலப்போக்கில் அந்த சோதனைகள் மாறி இருக்கு. எப்போதெல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சோதனை ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் முஸ்லிம்கள் பொறுமையாக இருந்த போது அதற்கு பின்னால் அதிலேயே வெற்றியை சந்தித்ததுதான் முஸ்லிம்களுடைய வரலாறு. இதிலும் அல்லாஹு தஆலா வெற்றியை நமக்கு தருவான். நாம் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்வோம். இனி நாம் வாழ்கிற காலகட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் பாதிக்கப்படுவதை அல்லாஹ் அதை அனுமதிக்க கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது. இந்த நாட்டில் நிறைய பள்ளிவாசல்கள் வர வேண்டும். இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் ஹிதாயத்திற்கு வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று நாம் அதற்காக துஆ செய்து கொண்டிருப்போம். இந்த குறிப்பிட்ட தினத்தில் எந்த அசம்பாவிதமும் நாட்டில் எந்த இடத்திலும் நடந்துவிடக்கூடாது என்றும் நாம் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று கூறி நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.